ஸ்ரீசாந்துக்கு கம்பீர் மேல என்ன கோபம்னு தெரியல, புடிச்சு வெளுன்னு வெளுத்திருக்கிறாரு. இப்ப இருக்கிற அதிரடியான இந்தியன் டீமுக்கு கம்பீர் மாதிரியான கோச் தேவையில்லை, தோனி மாதிரியான ஆலோசகர் தான் தேவைன்னு குட்டைய குழப்பி இருக்கிறாரு ஸ்ரீசாந்த். என்னதான் ஒயிட் பால்ல ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச டெஸ்ட் போட்டியில கம்பீர் பயிற்சியில சொதப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2024 நியூசிலாந்துக்கு எதிராக 3 மேட்சை தோத்து சொந்த மனுல வாஷ் அவுட். அதே மாதிரி 2025 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 2 மேட்சை தோத்து சொந்த மனுல வாஷ் அவுட். அதனால WTC ஃபைனலுக்கு போற வாய்ப்பும் காலி. இதுக்கு காரணம் என்ன? கம்பீர் பிளேயருங்களுக்கு கொடுக்குற அழுத்தம் தான். இன்டர்நேஷனல் லெவல்ல ஒருத்தன் ஆடுறானா அவனுக்கு ஆல்ரெடி நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல ஆட போறோம், நாம நல்லா ஆடணும்ன்ற எதிர்பார்ப்பே அதிகமான அழுத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல ஒரே ஒரு போட்டியில நீ சரியா விளையாடலனா உன்னை தூக்கி வெளியடிப்பன்னு சொல்றது அதை விட பெரிய அழுத்தம். டீம்ல கோச் பிளேயருங்களோட அண்ணன் தம்பி மாதிரி பழகணும். ஜெயிச்சா கொண்டாடுறதும் தோத்தா கோபப்படுறதும் டீமுக்கு சரியா இருக்காது. ஆனா தோனி என்ன நடந்தாலும் சரி பிளேயருங்க மேல அதிகமான அழுத்தத்தை திணிக்க மாட்டாரு. ஒரு போட்டியில ஒண்ணுமே ஒருத்தன் ஆடலனா அவனை உடனே டீமை விட்டு தூக்குற வழக்கத்தை தோனி ஃபாலோ பண்ண மாட்டாரு. இதனால அவன் பயந்துகிட்டு எல்லாம் ஆட மாட்டான், அவங்க கிட்ட இருக்கிற முழு திறமையும் வெளிப்படுத்துவான். அதுவும் இல்லாம தோனி ஒரு கண்டிப்பான பயிற்சியாளர் கூட கிடையாது. ஜெயிச்சா ஒரு லிமிட்டுக்கு மேல சிரிக்கவும் மாட்டாரு, தோத்தா பிளேயருங்க மேல பழி சொல்லவும் மாட்டாரு. அதனால கம்பீர் மாதிரியான கோச் தேவையில்லை, தோனி மாதிரியான ஆலோசகர் தான் தேவைன்னு ஸ்ரீசாந்த் டெரரா பேசி இருக்கிறாரு. அதோட நிறுத்தல, சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சாங்க, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க, ஏசியா கப் அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கம்பீர் தானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். ஆனா அந்த பெருமை எதுவுமே கம்பீர சேராது. களத்துல வீரர்கள் எடுத்த முடிவு தான் காரணம். சாம்பியன்ஸ் டிராபில ஷேயஸ் ஐயர் வந்தது, சாம்சன் வேர்ல்டு கப்ல ஆடினது, அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் களத்துல போலிங்க மாத்தி கொடுத்தது, இதுதான் காரணம்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு போட்டி நடக்குதுன்னா பயிற்சியாளரா களத்துல முடிவெடுக்கணும். அதனால ஆஷஸ் நெக்ரா மாதிரியான துடிப்பான பயிற்சியாளர் தான் இந்தியன் டீமுக்கு சரியா பொருந்துவாங்கன்னு கம்பீர கண்டபடி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் தோத்ததுக்கு கம்பீர் தான் முழு காரணம்னா அப்ப வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கும் சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சதுக்கும் ஏசியா கப் ஜெயிச்சதுக்கும் கம்பீர் தான் காரணம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ ஸ்ரீசாந்த் சொன்னது சரியா தவறான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.